குறைந்த செலவில் நீங்களே உங்கள் வீட்டில் சோலார் பேனல் அமைச்சு உங்கள் வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை தாராளமாக பயன்படுத்த முடியுங்க. அதே நேரத்தில் பாருங்கள், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணிவிடும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது. ஒரு மினி சோலார் பேனல் 5 வாட் 12 வோல்ட் அவுட்புட் தர ஒரு மினி சோலார் பேனல், ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் ஒன்று தேவைப்படுது. அதுக்கடுத்தது நமக்கு ஒரு 12 வோல்ட் பேட்டரி தேவைப்படுது. 12 வோல்ட்டிலிருந்து அதை 220 வோல்ட்டாக மாத்திர ஒரு கன்வெர்ட்டர் தேவைப்படுது. இந்த பொருட்கள் இருந்ததுன்னா நம்ம தாராளமாக பயன்படுத்த முடியும். இதுதாங்க அந்த 12 வோல்ட்டை 220 வோல்ட்டாக மாத்திர கன்வெர்ட்டர். இப்போ இதில் ஒரு ஏசி பல்பை கனெக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். ஆனால் நான் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்தாச்சுன்னா சென்ட்ரல் நான் பேட்டரி கனெக்ட் பண்ணாமல் இருக்கேன். இதில் நான் ஏசி பல்பை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஏசி பல்பு எப்படி எரியுதுன்னு நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன, இது ஒரு டெமோக்காக தான். இப்போ எப்படி எரியுது, கண்டினியூஸாக எரியுதா இல்லை இது விட்டு விட்டு எரியுது. இது காரணம் என்னென்னா, இதில் நான் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலரில் சென்டரில் பார்த்தாச்சுன்னா பேட்டரி கனெக்ஷன் இருக்குது. அங்கே பேட்டரி கனெக்ஷனை நான் கொடுக்கல. இப்போ நான் இதில் பேட்டரி கனெக்ஷன் அங்கே கொடுக்க போகிறேன். 12 வோல்ட் பேட்டரி அங்கே ப்ளஸ் மைனஸ் படம் காட்டியிருப்பாங்க. அது போல் நம்ம பேட்டரி இருக்க ப்ளஸ் மைனஸ் அங்கே கொடுத்தா எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள். இப்போ கொடுத்த உடனே என்ன ஆயிடுது, இந்த லைட் கண்டினியூஸாக இருக்குது. அதாவது சோலார் பேனல் வர கரண்ட்டு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் பேட்டரி மூலமாக சார்ஜ் ஆகி ஈவனாக நம்ம கன்வெர்ட்டருக்கு போகுது. அதாவது டிசியை ஏசியாக மாத்திர கன்வெர்ட்டருக்கு போயிட்டு 220 வோல்ட் அவுட்புட்டு கண்டினியூஸாக கொடுக்குது. இவ்வளோ தாங்க விஷயம். சுலபமான முறையில் யார் வேணாலும் எளிய முறையில் நீங்களே உங்கள் வீட்டுக்கு ஒரு மினி சோலார் பேனல், புது சோலார் பேனலை வாங்கி பயன்படுத்த முடியும். நிறைய பேர் பழைய சோலார் பேனல், பெரிய பெரிய சோலார் பேனல் வாங்கிட்டு அதில் எங்களுடைய மொபைல் கூட சார்ஜ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. அது பெருசாக செலக்ட் பண்ணி வாங்குறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்க. அதே நேரத்தில் இப்போ புது சோலார் பேனல், சின்ன சோலார் பேனல் நிறைய பவர் வருது. பழைய சோலார் பேனலில் பழைய டெக்னாலஜி. ஆனால் பழைய சோலார் பேனல் கட்டாயமாக பயன்படும். எதுக்கு பயன்படுனா, நம்ம டை ப்ராஜெக்ட் செய்ய போகிறோமா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் ஒரு டை ப்ராஜெக்ட் செய்வோம். அப்போ மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம்னா நம்ம குறைஞ்ச செலவில் பழைய சோலார் பேனல் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். காரணம் என்னென்னா, அது ஏற்கனவே கொஞ்சம் லைஃப் டைம் ஒரு 15 வருஷம் 10 வருஷம் போயிட்டு இருக்கும். அது கொஞ்ச நாள் லைஃப் டைம் இருக்கும். அதனால் அது டெம்பரரி பர்பஸ்க்கு நம்ம பழைய சோலார் பேனல் பயன்படுத்தலாம். இல்லை நமக்கு ரெகுலராக தேவைப்படுதா அப்படின்னா ஒரு மினி சோலார் பேனலே நீங்கள் வாங்கி தாராளமாக இந்த படத்தில் காட்டியிருக்க, இந்த வீடியோவில் காட்டியிருக்க ஒரு சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர், ஒரு டிசி டு ஏசியாக மாத்திர ஒரு கன்வெர்ட்டர், ஒரு 12 வோல்ட் பேட்டரி, இது வரையும் கனெக்ட் பண்ணால் தாராளமாக உங்கள் வீட்லேயே ஒரு ஃப்ரீ எனர்ஜியை நீங்களே பயன்படுத்திக்க முடியுங்க. இவ்வளோ தான் கனெக்ஷன் முதல்ல கொண்டு இதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். இதே போல் நீங்களும் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.